Hello students, welcome to my channel. இப்போ 12th accountancyல chapter 2 பார்க்க போறோம். chapter 2ல accounts for non for profit organization அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்படினா என்னன்னா சர்வீஸ் மோட்டிவோட பண்றது. பப்ளிக் வந்து என்ன பண்றது, ரெண்டரிங் சர்வீஸ் கொடுக்கறதா என்னது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன இது எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், கல்ச்சுரல் சொசைட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் கிளப்ஸ் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் லிட்டரரி அசோசியேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு இல்லாமல் ஒரு சர்வீஸ் மோட்டிவோடு வந்து பப்ளிக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வாங்குகிற ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம சம்மில் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் போடுவோம், டெபிட் சைட் ரெசிப்ட்னும் கிரெடிட் சைட் பேமெண்ட்னும் போடுவோம். என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டு பேலன்ஸ் பி பை டி, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் இருந்தாலோ கேஷ் அட் பேங்க் இருந்தாலோ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் ரெசிப்ட்ஸில் ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ரெசிப்ட், என்னென்ன நமக்கு வந்து ரெசிப்ட் வருது, எதுலேருந்து வந்து ரெசிப்ட் வருது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணால் டெபிட்டில் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? என்னென்ன டு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலோ இல்லை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்தாலோ, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் டொனேஷன் ஏதாவது பண்ணியிருந்தால் நமக்கு வந்து அதுக்கான ரெசிப்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் இன் எய்டு, நியூஸ் பேப்பர் சேல்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்திருந்தாலோ, நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட்டு, நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணால், ரெண்ட்டு ரிசீவ் பண்ண, சண்டே ரெசிப்ட், இது எல்லாமே என்னது ரெசிப்ட் சைடு. அதாவது எதெல்லாம் நம்ம வந்து பே பண்ணி அதுக்கான ரெசிப்ட்ஸை வாங்குகிறோமோ அது எல்லாமே ரெசிப்ட் சைடு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட்னா நமக்கு லைஃப் லாங் ரெசிப்ட் என்ன இருக்கும், லைஃப் மெம்பர்ஷிப் ரெசிப்ட்டு, நெக்ஸ்ட்டு டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், அப்புறம் லீகசிஸ், என்டோமெண்ட் ஃபண்டு, நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசெட் ஏதாவது சேல் பண்ணியிருந்தா, இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணியிருந்தா, நெக்ஸ்ட் ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் ஃபண்ட், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்ட். இதுவுமே டெபிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பேமெண்ட் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ பேமெண்ட் என்னென்னு பாருங்கள், சேலரிஸு, ரெண்ட் பெய்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜஸ், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிஃபோன் சார்ஜஸ், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீஸு, ரிப்பேர்ஸு, அப்கீப் ஆஃப் கிரவுண்டு, கன்வெயன்ஸ் சார்ஜஸ், நியூஸ் பேப்பர் அண்ட் பீரியாடிக்கல்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், பை சண்டே எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து நமக்கு என்ன சைடு வரும், பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீபேமெண்ட் ஆஃப் லோன், இது எல்லாமே வந்து பேமெண்ட் சைடு அதாவது கிரெடிட் சைடு வரும். இப்போது நமக்கு வந்து எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடை ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற சைடு லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா, அப்போ கிரெடிட் சைடு பண்ணிங்கன்னா அப்போ பேலன்ஸ் வருது கேஷ் இன் ஹேண்ட், க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லை கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் என்ன சொல்கிறோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் சம் போடப்பட உங்களுக்கு வந்து புரியும். ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், illustration 1. From the following particulars of Tamil Education Society, prepare receipts and payment account for the year ended 31st March 2019. அப்போது தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டியோட ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ பர்டிகுலர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க 18,000. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பெய்டு, ஸ்காலர்ஷிப் கிவனு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, பில்டிங் பர்ச்சேஸ், ஸ்டாஃப் சேலரி, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், இது எல்லாமே பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் ரெசிப்ட் சைடு வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறதுனால எங்கே வரும், ரெசிப்ட் சைடு வரும். ரெண்ட் பெய்டு, அப்போ பெய்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்ட்டு பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கிவன், அப்போ ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் என்னது பேமெண்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்குள்ள ரெசிப்ட் வந்து ரெசிப்ட் வந்து வாங்கியிருக்காங்க, அப்போ அது வந்து என்னது ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அதுக்கு கேஷாக கொடுத்துருப்பாங்க, அப்போது பேமெண்ட் சைடு பே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி பே பண்ணியிருக்கிறதுனால அது பேமெண்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரிசிப்ட் சைடு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம் போட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அக்கௌண்ட்ஸ் நோட்டில்
டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் ரெண்டு சைடும் நோட்டு எடுத்துங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னரில் டெபிட் மறந்துடாமல் போட்டுருங்க, இந்த கார்னரில் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் போடுங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019 போட்டுட்டு டெபிட் சைட் ரெசிப்ட் ருபீஸ், அதே மாதிரி கிரெடிட் சைட் பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி ஓகேவா. இப்போ எதெல்லாம் நம்ம ரெசிப்ட் சைட் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/4/2018. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னு போடும்போது என்ன பண்ணணும், டு பேலன்ஸ் B/Dன்னு போடணும் ஓகேவா. க்ளோசிங் பேலன்ஸ் போடும்போது பேலன்ஸ் C/D கொடுக்கணும். ஓப்பனிங் போடும்போது பேலன்ஸ் B/D. B/Dனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ராட் டவுன், C/D மீன்ஸ் கேரி டவுன். கேரி டவுன்னா அந்த அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு அது வந்து அப்படியே கேரி ஆகும் ஓகேவா. அதே மாதிரி டெபிட் சைடு எழுதும்போது 2 போட்டு தான் எழுதணும், கிரெடிட் சைடு போடும்போது பை போட்டு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் B/D கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,000. நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் ரெசிப்ட் சைடு இருக்குதுன்னு பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு இருக்குது 18,500. அப்போ அதையும் நோட் பண்ணிங்க, 18,500. வேறு என்ன ரெசிப்ட் சம்மந்தமாக இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2,65,000 இருக்குது, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், 2,65,000. வேறு ஒன்றும் ரெசிப்ட் சைடு இல்லை. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு போவோம். பேமெண்ட் சைடு ரெண்ட் பெய்டு ஹவு மச், 6,000. ரெண்ட் பெய்ட் 6,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கிவன் 15,200. அப்போ ஸ்காலர்ஷிப் கிவன் 15,200. நெக்ஸ்ட்டு பில்டிங்ஸ் பர்ச்சேஸ், பில்டிங் பர்ச்சேஸ் 2,10,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் சேலரி 55,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இப்போது எந்த சைடு அதிகமாக டோட்டல் வருதுன்னு பாருங்கள். 18,000 + 18,500 + 2,65,000 இருக்குது. 6,000 + 15,000 2,10,000 55,000 இருக்குது. அப்போ டெபிட் சைடு தான் டோட்டல் வந்து அதிகமாக வரும். அப்போது இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கிறோம். $3,01,500 டோட்டல் அமௌண்ட். அதே இது வந்து 3,01,500. இப்போ என்ன பண்ணால் இந்த 4 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்க. 6,000 + 15,000 + 2,10,000 + 55,000. இதை ஒரு நாலத்தையும் ஆட் பண்ணி 3,01,500 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிடும். பண்ணிங்கன்னா 15,300 வரும். அதை நோட் பண்ணிங்க, 15,300. இதுதான் நமக்கு என்னது க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் C/Dன்னு கொடுத்துட்டு கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துடணும் ஓகேவா. சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்க்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.